நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம ஸ்ரீவராகா கிச்சனில் நம்ம இன்றைக்கி புது மாப்பிள்ளை சம்பா புட்டு தான் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வயிறு சம்மந்தப்பட்ட புண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாய் புண் இருந்தால் அது இதை எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போன்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ ஆஸ் யூஷுவல் தான், நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எக்கச்சக்கமான மில்லட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என் முன்னாடி ஒரு பாத்திரம் இருக்குது. அதில் நான் ஒரு சிட்டிக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேசனில் நம்ம ஸ்ரீவராகாவோட புட்டு மாவு இருக்குது இல்லையா, இது நம்ம என்ன பண்ணுவோம், இது 250 கிராம் இருக்குது. இதிலிருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துப்போம். குடல் வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறதுனால இதில் ரெண்டு தடவை நம்ம பண்ணுற மாதிரி நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பேசனில் நம்ம ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா தெளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பிடிச்சி அப்படியே விடும்போது நம்மளுக்கு உதிரியாக வரணும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இருக்கவே கூடாது. புட்டு மாவு அப்படி பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அதனால உதிரியாக இருக்கும், ரவை மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இப்படி பிடிச்சி நீங்கள் அப்படி விடும்போது நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்ம குழலை எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புட்டு மாவு. தேங்காய் புட்டு மாவு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டாக் பண்ண போகிறேன். நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ குழல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மில்லட் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா www.srivarahafoods.com இன்றைக்கி ஆர்டர் பண்ணுங்கள்.